திருக்குறள் 857 பற்றிய ஒரு விரைவான பார்வை இது. குறள் இதுதான்: எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கெளிகி மன்றில் பழிப்பார் தொடர்பு. இந்த குறளோட ஆழமான அர்த்தத்தை ராமு ராகுல்னு 2 நண்பர்களோட கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. வீட்ல ரொம்ப அன்பா பேசிட்டு வெளியில நம்மள பத்தி தப்பா பேசுற போலி நட்பால என்ன நடக்கும்னு இந்த கதை தெளிவா காட்டுது. முதலாவதா அந்த போலி நட்போட தன்மைய பாப்போம். ராகுல் ராமு கூட தனியா இருக்கும்போது என் சகோதரான்னு ரொம்ப பாசமா பழகுறான். ஆனா அதே ராகுல் மத்தவங்க கிட்ட ராமுவோட கடைய பத்தி அங்க பொருள்லாம் சரியே இருக்காது, ஏமாத்துறான் அப்படின்னு பழிச்சு பேசுறான். இதுதான் தனியா இருக்கும்போது ஒன்னாவும் பொது இடத்துல இன்னொன்னாவும் பேசுறவங்களோட அடையாளம். 2வதா இதனால ஏற்பட்ட நிஜமான பாதிப்பு. ராகுல் இப்படி பேசினதால ராமுவோட கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டாங்க. வியாபாரத்துல லாபமும் போச்சு. ஒரு கட்டத்துல கடைய மூடுற நிலைமைக்கே ராமு வந்துட்டான் பாருங்க. தவறான நட்பால ஏற்படுற நேரடி விளைவு இதுதான். கடைசியா இதிலிருந்து மீண்டு வரதுக்கான வழி. அப்போதான் ராமுவுக்கு இந்த திருக்குறள் ஞாபகம் வருது. ராகுலோட நட்போட உண்மையான முகத்தை புரிஞ்சுக்கிறான். உடனே படிப்படியா ராகுல் கிட்ட இருந்து விலகி ஒரு 3 மாசத்துல அவன் கூட இருந்த தொடர்பையே முழுசா நிறுத்திட்டான். இதோட விளைவு அடுத்த ஒரே வருஷத்துல ராமுவோட கடை மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சது. ஆக நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல நாம காட்டுற கவனம் தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியை தீர்மானிக்குது.